மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் கடலருகே அவர் செய்த அற்புதங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தில் 9 சம்பவங்களை பார்க்க போகிறோம். முதல் சம்பவமும் கடைசி சம்பவமும் கடலில் நடந்தவை. அதற்கு இடையில் பல அற்புதங்களும் சில முக்கியமான நிகழ்ச்சிகளும் வருகின்றன. புயலை அடக்குதல் அதிகாரம் 4 வருகிறது. லேகியோனை துரத்துதல் அதிகாரம் 5 ஆரம்பத்தில் இருக்கிறது. பெரும்பாடுள்ள பெண் குணமாகுதல், யவீருவின் மகளை குணமாக்குதல் ஆகியவை அதிகாரம் 5 காணப்படுகின்றன. தம் சொந்த பட்டணத்தில் பிரசங்கித்த போது என்ன நிகழ்ந்தது என்பதையும், பிரசங்கிப்பதற்காக தம் சீடர்களை அனுப்பியதையும், யோவான் ஸ்நானன் கொல்லப்படுவதையும், 5000 பேரை அற்புதமாக போஷித்த சம்பவத்தையும், இயேசு தண்ணீர் மேல் நடந்த சம்பவத்தையும் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இவை அனைத்தையும் இன்றைக்கு நாம் சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லமையுள்ள எங்கள் அன்புள்ள பிதாவே, இயேசுவின் மூலம் நீர் செய்த அற்புதங்கள் உம்முடைய வல்லமையை காட்டுகின்றன. எங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வல்லமையை நாங்கள் அனுபவித்து வருகிறோம். அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமையில் வெளிப்படுகிற உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்று ஒரு பிரசங்கியார் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார். 22 வயதிலேயே சிறந்த பிரசங்கி என்று பெயர் பெற்றவர். லண்டனில் உள்ள மெட்ரோபாலிட்டன் திருச்சபையில் 38 ஆண்டுகள் அவர் போதகராக பணியாற்றிருக்கிறார். 10,000க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக கூடி வருவார்கள். இவரை பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர்ஸ் என்று பலர் அழைக்கிறார்கள். போதகர்களின் இளவரசர் என்கிற பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அவர் ஆலயத்திற்குள் வந்தபோது அங்கே ஏராளமான மக்கள் கூடியிருப்பதையும் வந்து கொண்டிருப்பதையும் பார்த்து, தேவனே எனக்கு உதவி செய்யும் என்று சத்தமாக சொன்னாராம். அதை கேட்ட ஒருவர் இதை பதிவு செய்திருக்கிறார். சிறந்த பிரசங்கியாராக இருந்தாலும், நல்ல வேத ஆராய்ச்சியாளராக இருந்தாலும், தன்னுடைய திறமையின் மேல் அவர் நம்பிக்கை வைக்கவில்லை. தேவனுடைய உதவியால் மாத்திரமே இதை சாதிக்க முடியும் என்று அவர் நம்பினார். அதனால் அவர் ஏராளமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவருடைய பிரசங்கம் ஒவ்வொன்றும் பிரசங்கப்படுகிற சமயத்தில் தானே எழுதப்பட்டது. அப்படிப்பட்ட திறமைசாலியான ஒரு பிரசங்கியார். தேவனை மட்டுமே சார்ந்திருந்தார். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனை சார்ந்திருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்கிற எண்ணம் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். என்னால் முடியும், எனக்கு திறமை இருக்கிறது என்றெல்லாம் நாம் நினைத்து விட்டோம் என்றால் தேவனை விட்டு வழி விலகி விடுகிறோம். தேவனுடைய வல்லமை எப்படியெல்லாம் வெளிப்பட்டது என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். பல வகைகளில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அதை படிக்கிற நாம் வெறும் பாடமாக அவற்றை படிக்காமல், நாம் ஏதாவது செய்தால் கூட தேவனுடைய வல்லமையே நம்மிலிருந்து அப்படி செய்தது என்கிற நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இயேசுவானவர் புயலை அடக்கிய ஒரு சம்பவத்தை மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு ஒரு நல்ல வேலைக்காரராக ஊழியம் செய்தார். ஊழியக்காரன் என்கிற வார்த்தையே ஒரு அடிமை செய்கிற வேலையையும் அந்த அடிமையையும் தான் சுட்டி காட்டுகிறது. ஆனால் இப்போது ஊழியம் என்கிற வார்த்தைக்கு நாம் வேறே அர்த்தம் கொடுத்து விட்டதுனால, ஊழியக்காரர் ஊழியம் செய்கிறார் என்றால் அதை ஒரு மதிப்புமிக்க வேலையாக நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இயேசு எப்படிப்பட்ட வேலைக்காரராக ஊழியம் செய்தார் என்கிற கேள்வி எழுப்புகிறேன். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார் என்று சொல்லும்போது, ஒரு வேலைக்காரனாக வேலை செய்வதற்காக அவர் வந்தார் என்று குறிப்பிடுகிறார். அவரே அப்படி சொல்வார் என்றால் நாம் இன்றைக்கு எப்படி செயல்பட வேண்டும்? மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் பல சம்பவங்களை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு அன்று சாயங்காலத்தில் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அப்படியே அவரை கொண்டு போகிறார்கள். அந்த அளவுக்கு அவர் உடலில் சோர்வுற்ற நிலையில் இருந்தார். பகல் முழுவதும் அவருக்கு ஏராளமான வேலை. அந்த வேலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும்.
அவர் உடல் சோர்ந்து போய் நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார் என்றால், தன்னுடைய உடலை எந்த அளவிற்கு வருத்தி கொண்டு அவர் வேலை செய்தார் என்பதை நாம் கவனிக்க முடிகிறது. இன்றைக்கு மோட்டார் வாகன வசதி இல்லாத சமயங்களில் ஊழியக்காரர்கள் நடந்து ஒவ்வொரு இடமாக சென்று ஊழியம் செய்தார்கள். சில சமயங்களில் கார் வசதி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நாம் சொல்லிக்கொண்டோம். ஆனால் கார் வசதி வந்த பிறகு மக்களை போய் சந்திப்பதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த தேவன் அப்படி செய்யவில்லை. தனக்கு இருக்கிற பலம் அனைத்தையும் மற்றவர்களுக்காக அவர் செலவிட்டார் என்பது இந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதையும், அவரை பின்பற்ற விரும்புகிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்கிறோம். வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது என்று மார்க் பதிவு செய்திருக்கிறார். இயேசுவானவர் படவிலிருந்து பிரசங்கித்த போது கரையில் இருந்தவர்கள் மாத்திரமல்ல, இயேசுவின் அருகே வருவதற்காக வேறே படகுகளில் மக்கள் ஏறி அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். அவர் மேல் இவர்கள் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள் என்பதும் தெரிகிறது. அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இவர்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்தது என்பதும் தெரிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் சற்று ஓய்வெடுக்கலாம் என்பதற்காக சாயங்காலத்தில் அக்கறைக்கு போவோம் என்று இயேசு சொன்ன மாத்திரத்தில் இவரை கீழே இறக்கி சென்றால் ஜனங்கள் விடமாட்டார்கள் என்பதனால் அவரை அப்படியே படவிலே வைத்து அழைத்து செல்கிறார்கள். அவர் எவ்வளவு தூரம் சோர்வுற்றிருந்தார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு காட்டுகிறது. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார், தூங்கி கொண்டிருந்தார். அவருடைய உடல் சோர்வு அவருக்கு தூக்கத்தை உண்டாக்கியது. பலத்த சுழற்காற்று உண்டாகி வீசுகிறது. படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதுகிறது. ஆனால் அவர் தூங்கி கொண்டிருந்தார். எந்த அளவுக்கு அவருடைய சோர்வு இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்பொழுது சீடர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். எவ்வளவு அவிசுவாசமான ஒரு வார்த்தை இது! நாம் அழிந்து போக வேண்டும் என்பதா அவருடைய இஷ்டம்? நாம் அழிந்து போகிறது பற்றி கவலை இல்லாதவர் அவரை கொல்லப்போகிற எருசலேம் நகரத்தை பார்த்து ஒரு நாள் அவர் கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன்னிடமாய் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக உங்களை சேர்த்து கொள்ள எவ்வளவோ மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று கண்ணீர் விட்டு அழுதார். அந்த தேவனா நாம் செத்து போகட்டும் என்று விட்டு விடுவார்? எதற்காக இந்த அவிசுவாசமான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும்? இக்கட்டான நேரங்களில் நாம் தேவனை பற்றி தவறாக நினைத்தாலும் அவர் கோபப்படாமல் என்ன செய்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இப்படி விசுவாசம் இல்லாமல் போய்விட்டீர்களே, நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று அவர் சொல்வது இல்லை. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நம்முடைய பயம் நம்மை பற்றி என்ன உண்மையை வெளிப்படுத்துகிறது? காற்றை அதட்டி கடலை அமரச் செய்த பிறகு சீடர்களை பார்த்து இயேசு 2 கேள்விகளை கேட்கிறார். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? நமக்கு பயம் வருகிறது என்றால் நமக்கு விசுவாசம் இல்லை என்று அர்த்தம். இத்தனை ஆண்டுகள் நம்மை ஆண்டவர் அற்புதமாக பாதுகாத்திருந்தோம், நம்முடைய தேவைகளை சந்தித்திருந்தோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் நான் என்ன செய்வேன் என்று புலம்புகிறோம். இந்த பயம் அவர் மேல் விசுவாசம் இல்லை என்பதை தானே காட்டுகிறது. இப்பொழுது வேற காரியத்திற்காக பயப்படுகிறார்கள். முதலிலே புயலை பார்த்து பயந்தார்கள். இப்பொழுது இயேசுவானவர் காற்றையும் கடலையும் அதட்டி அடக்கியதை பார்த்த மாத்திரத்தில் மீண்டும் பயப்படுகிறார்கள். இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இவர் யார் என்பதை அவர்கள் இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் தெரிகிறது. யூதர் ரபிமார்களிலே இவரும் ஒருவர் என்று அவர் நினைத்தார்களோ தெரியவில்லை. தெரிந்தும் அவர்களால் நம்ப முடியாமல் இருந்ததோ அதுவும் தெரியவில்லை.
இவர் யார் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை முழு மனதாக இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இப்பொழுது தெரிகிறது. அந்த படகில் அமைதியாக படுத்து தூங்கிக் கொண்டிருந்த இயேசுவின் விசுவாசம் நமக்கு இருந்தால் பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நாம் நிம்மதியாக தூங்கலாம். ஏனெனில் நம் தேவன் உண்மையுள்ளவர். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். சில சமயங்களில் நமக்கு வியாதிகளும் வேறே பல பிரச்சனைகளும் வருவது உண்மைதான். அது நம்முடைய நன்மைக்காக என்பதை நாம் மனதில் வைத்திருந்தால் நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏன் மரணம் கூட நேரிடலாம். இறந்தால் என்ன? அவர்தான் உயிரோடு நம்ம எழுப்பி விடுவாரே. இந்த நம்பிக்கை இருக்கும்போது நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும்? கடலில் சென்று அடுத்த கரையிலே அவர்கள் இறங்கிய போது இரைச்சலை தாண்டி ஒரு குரல் கேட்கிறது. அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். மார்க் 5ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே இந்த சம்பவம் வருகிறது. அவர் படவிலிருந்து இறங்குகிறார். அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வருகிறான். அவன் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வான். சங்கிலிகளினால் கட்டப்பட்ட சமயங்களிலும் கூட அந்த சங்கிலிகளை உடைத்தெறிந்து விட்டு அவன் வந்து விடுவான். ஏனென்றால் அவனை பல பிசாசுகள் ஆட்கொண்டிருந்தன. பிசாசுகளின் வல்லமை அவ்வளவு பெரிதாக இருந்ததினால அவனை ஒரு இடத்துல கட்டி போடுவதற்கு அவர்களால் முடியவில்லை. அந்த மனிதன் இயேசுவை நோக்கி வரும்போது அவனாக வந்தானா அல்லது அந்த பிசாசுகள் கொண்டு வந்தனவா தெரியவில்லை. அவன் இயேசுவிடத்தில் எந்த வேண்டுகோளும் வைத்ததாக தெரியவில்லை. ஆனால் அவனிடத்தில் இருந்த பிசாசுகள் பேசின போது இயேசுவானவர் ஏற்கனவே அந்த பிசாசுகளை அதட்டியிருக்கிறார் என்பது தெரிகிறது. எனவே அந்த மனிதனை இயேசு பார்த்தபோது அவன் எந்த வேண்டுகோளும் வைக்காத நிலையிலும் கூட அவன் மேல் இறங்கி, பிசாசுகளே, நீங்கள் இவனை விட்டு அகன்று போங்கள் என்று அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அப்பொழுது அந்த மனிதன் மூலமாக பிசாசு பேசுகிறது. இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்கிறது. என்ன வேடிக்கை பாருங்கள். பிசாசுகள் தேவன் பேரிலே ஆணையிடுகின்றன. நாமும் கூட சில சமயங்களில் தேவன் பேரில் ஆணையிட்டால் நாம் செய்வது சரியென்று ஆகிவிடுமா? நாம் பிசாசுகளா அல்லது தேவனுடைய பிள்ளைகளா என்பது நமக்கே தெரியும். இருந்தாலும் பல சமயங்களில் தேவன் பெயரை பயன்படுத்தி நாம் பல காரியங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கும் உமக்கும் என்ன என்று அந்த பிசாசு கேட்டதினால ஏன் அப்படி கேட்டது என்கிற கேள்வி நமக்கு எழும்புகிறது. அதற்கு பதிலாக அடுத்த வசனம் சொல்கிறது, ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். எனவே இங்கே அந்த மனிதன் பேசியதாகவே தெரியவில்லை, பிசாசு தான் பேசுகிறது. பிசாசு பிடித்த அந்த மனிதனை இயேசுவானவர் பார்த்த மாத்திரத்தில் அந்த அசுத்தாவியை துரத்துவதற்கான கட்டளையை கொடுத்து விட்டார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன நடக்க வேண்டும் என்பதை பிதா அவருக்கு காட்டுகிறார். அதன்படியே இயேசுவும் செய்து வந்திருக்கிறார். இப்பொழுது அக்கறையிலிருந்து இக்கரைக்கு அவர்கள் வந்ததற்கு கூட காரணம் இந்த மனிதனிடத்தில் இருந்த அசுத்தாவியை துரத்துவதற்காக இருக்கலாம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்கிறார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவன் மூலமாக அந்த பிசாசு பேசுகிறது. அவன் பேசுவதாகத்தான் தெரிகிறது, ஆனால் அவன் பேசவில்லை, பிசாசுகள் பேசுகின்றன. நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்கின்றன. ரோமருடைய படையில் லேகியோன் என்று ஒரு பிரிவு உண்டு. அந்த பிரிவில் 2000 முதல் 6000 வரை படை வீரர்கள் இருப்பார்கள். எனவே லேகியோன் என்று சொல்வதனால அநேகர் நாங்கள் இவனை பிடித்திருக்கிறோம் என்பதாக அந்த பிசாசுகள் சொல்கின்றன. அப்பொழுது அந்த பிசாசுகள் எங்களை இங்கே இருக்கிற பண்டிக்கூட்டத்திற்குள்ளாக அனுப்பிவிடும் என்று இயேசுவிடம் வேண்டிக் கொள்கின்றன. இயேசுவானவரும் அப்படி போகும்படி சொல்கிறார்.
அப்பொழுது அந்த பன்றி கூட்டங்கள் மேட்டிலிருந்து பாய்ந்து கடலுக்குள்ளாக மூழ்கி விடுகின்றன. கிட்டத்தட்ட 2000 பன்றிகள் அழிந்து விடுகின்றன. பன்றி மேய்த்தவர்கள் இதை பார்த்து பயப்படுகிறார்கள். அந்த பகுதியில் பன்றி மேய்க்கிறவர்கள் இருந்தார்கள், பன்றிகள் வளர்க்கப்பட்டன என்பது அங்கே குடியிருந்த மக்கள் யூதர்கள் இல்லை என்பதை நமக்கு காட்டுகிறது. கலிலேய கடலின் கிழக்கு பகுதியில் இருந்த கதரேனருடைய நாடு என்று சொல்லப்படுவது தெக்கப்போலி நாட்டின் ஒரு பகுதி. அங்கே இருந்தவர்கள் யூதர்கள் அல்லர், பிற இனத்தினர். எனவே அவர்கள் பன்றிகளை வளர்த்திருக்கிறார்கள். இப்பொழுது பிசாசு துரத்தப்பட்ட பிறகு அந்த மனிதன் இயேசுவிடத்தில் உட்கார்ந்திருக்கிறான். பன்றியின் சொந்தக்காரர்கள் அங்கே வருகிறார்கள். அவர்களிடத்தில் நடந்தது என்ன என்று சொல்லப்பட்டது. ஐயோ, நம்முடைய பன்றியெல்லாம் செத்து போய் விட்டனவா என்கிற வேதனையோடு வருகிறார்கள். வந்தவர்கள் ஒரு முக்கியமான கேள்வியை நம்முடைய மனதில் எழுப்புகிறார்கள். சக மனிதன் முக்கியமா, உலக சம்பத்து முக்கியமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால் இன்றைக்கு அநேகருக்கு உலக சம்பத்து தான் முக்கியம் என்பது தெரிகிறது. சக மனிதர்கள் முக்கியம் இல்லை. எல்லா காலங்களிலும் இப்படித்தான் மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். இங்கே வருகிறார்கள். லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறான். அதை கண்டு பயப்படுகிறார்கள். எப்படி அவனுக்கு வஸ்திரம் ஆண்டவர் கொடுத்தார் என்பது தெரியவில்லை. அவன் இப்பொழுது வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறான். இவனை இதற்கு முன்பாக இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அமைதியாக அவன் உட்கார்ந்திருக்கிறதை பார்த்தபோது அவர்களுக்கு பயம் வருகிறது. பன்றி மேய்த்தவர்கள் எல்லாவற்றையும் விவரமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இப்பொழுது அவர்கள் இயேசுவிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள். எங்கள் பகுதியை விட்டு நீங்கள் போய்விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதனால்தான் சக மனிதன் முக்கியமா, உலக சம்பத்து முக்கியமா என்கிற கேள்வி எழுப்பினர். எங்களுடைய 2000 பன்றிகள் சாவதற்கு காரணமாக இருந்த நீர் இங்கே இருக்க வேண்டாம் என்று சொன்னார்களா? தெரியவில்லை. ஆனால் நீர் இங்கே இருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதன், பிசாசு பிடித்திருந்த மனிதன், புத்தி தெளிந்தவனாக இருக்கிறான். இவர் நம்மோடு இருந்தால் இன்னமும் பிசாசு பிடித்தவர்கள் பலர் குணமடைவார்கள் என்று அவர்கள் ஆசைப்படவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக தங்கள் எல்லைகளை விட்டு போய்விடும்படியாக அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார்கள். அவரை பார்த்து அவர்கள் பயந்தார்களோ என்னவோ தெரியவில்லை. எந்த காரணமாக இருந்தாலும் சக மனிதன் சோகமாக்கப்பட்டதில் அவர்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்ததாக தெரியவில்லை. அப்பொழுது அந்த மனிதன் என்ன செய்தான் என்பது நாம் தேவனிடமிருந்து நன்மை பெறும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் உம்மோடு இருக்க வேண்டும் என்று இயேசுவிடத்தில் அவன் வேண்டுகிறான். அதற்கு சரி என்று இயேசு சொல்லவில்லை. நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஆம், நீ என்னோடு வர வேண்டாம், நீ உன்னுடைய சொந்தக்காரர்களிடத்தில் போ, உன் வீட்டிற்கு போ, கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார் என்பதை எல்லாரிடத்திலும் சொல்லு என்று சொல்கிறார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்த பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று மார்க் 5:20 சொல்கிறது. பக்கத்தில் இருக்கிற படத்தை பாருங்கள். தென்பகுதியிலே யூதேயா இருக்கிறது, அதுக்கு நேரே வடக்கே சமாரியா இருக்கிறது, சமாரியாவுக்கும் யூதேயாவுக்கும் கிழக்கே பெரேயா இருக்கிறது, சமாரியாவுக்கு வடபகுதியிலே கலிலேயா இருக்கிறது, பெரேயாவுக்கும் கலிலேயாவுக்கும் கிழக்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் தெக்கப்போலி என்று அழைக்கப்பட்டது. தெக்கப்போலி என்றால் 10 பட்டணங்கள் என்ற அர்த்தம். டெக்கா என்றால் 10, போலிஸ் என்றால் நகரம் என்ற அர்த்தம். தெக்கப்போலி என்றால் 10 பட்டணங்கள். இதில் இடது பக்கம் இருக்கிற படத்தை பார்த்தால் எந்தெந்த பட்டணம் எந்த இடத்தில் இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். தமஸ்கு, கனதா, ஹிப்போசா, டியான், ரஃபானா, கதரா. இந்த கதரா என்கிற பகுதியில்தான் அந்த மனிதன் சோமாக்கப்பட்டார். அதனால்தான் கதரேனருடைய நாடு என்று நாம் வாசித்தோம். ஸ்கதாபோலிஸ், பெல்லா, ஜராஸ், பிலதெல்பியா ஆகிய இந்த 10 பட்டணங்களும் தெக்கப்போலி என்று அழைக்கப்பட்டன. இந்த பகுதிகளில்
பிற இனத்தவர்கள் அதிகமாக குடியிருந்தார்கள். இவ்வாறு பிற இனத்தைச் சார்ந்த பகுதியில் இருந்த ஒரு பிசாசு பிடித்த மனிதனை இயேசு சுகமாக்கின சம்பவமானது இந்த உலகத்தில் யூதர்கள் மட்டுமல்ல, மற்றவர்களும் இயேசுவானவருக்கு பிடித்தமானவர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தேவன் எவரையும் ஒதுக்குவது இல்லை. எங்கே பிறந்திருக்கிறான், இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறான் என்பதையெல்லாம் அவர் பார்ப்பது இல்லை. யாராக இருந்தாலும் நேசிக்கிறார். தம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களை அவர் மிகவும் நேசிக்கிறார். அந்த மனிதன் பிசாசின் பிடியில் இருந்ததால் இயேசுவிடம் தானாக எதுவும் கேட்க முடியாத நிலையிலே இருந்தான். அந்த நிலையிலும் இயேசு தாமே வழியே போய் அவனுக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் சில சமயங்களில் அவரிடம் கேட்க முடியாத நிலை இருக்கலாம். தூக்கத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை வரலாம், அல்லது நாம் வேறு ஏதாவது யோசித்து கொண்டிருக்கிற சமயத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை வரலாம். அப்பொழுது அவரிடத்தில் நாம் கேட்க முடியாமல் போய்விடலாம். அதற்காக தேவன் நம்மை கைவிடுவதில்லை. நம்மை நேசிக்கிற ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். இயேசுவுடன் இருந்த சம்பவங்கள் மேலேயும் கீழேயும் செல்கின்றனவாக இருந்திருக்கின்றன. சில சமயங்களில் வெற்றி கிடைப்பது போல தெரியும், சில சமயங்களில் தோல்வி கிடைக்கிறது போல தெரியும். ஆனால் தோல்வியும் கூட ஒரு வெற்றிதான் என்பதை பின்பு வருகிற சம்பவங்கள் நமக்கு காட்டுகின்றன. கதரேனருடைய நாட்டில் இருந்தவர்கள் போய்விடும் என்று சொன்னார்கள். அங்கே அந்த மனிதன் போய் எல்லோருக்கும் சொன்னான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்த முறை இயேசு வந்தபோது அவரை ஏற்றுக்கொள்வதற்கு திரளான ஜனங்கள் வந்தார்கள். 4000 பேரை போஷித்த சம்பவம் இந்த பகுதியில் தான் நடக்கிறது. எனவே தோல்வியும் கூட வெற்றியாகத்தான் அமைகிறது. கதரேனருடைய நாட்டு பகுதியிலிருந்து மறுபடியுமாக கலிலேய பக்கம் இயேசு வருகிறார். அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவன் அவரிடத்தில் வருகிறான். அவனுடைய பெயர் யவீரு. அவளுடைய பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வர வேண்டும் என்று கேட்கிறான். ஜெபாலய தலைவர்கள் பொதுவாக இயேசுவை வெறுத்தார்கள். இந்த ஜெபாலயத்தினுடைய மனது இயேசுவின் பக்கமாக திரும்புகிறது. காரணம், தன் மகள் தன்னுடைய குமாரத்தை வேதனைப்படுகிறதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் இயேசுவிடம் வந்து, என் மகளை நீர் சுகமாக்க வேண்டும் என்று கேட்கிறார். என்னை பிடிக்காதவர்களாகிட்டே நீங்களெல்லாம், உங்களுக்கு ஏன் நான் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்லவில்லை. சில சமயங்களில் நம்மிடத்தில் வந்து நம்மை அதுவரைக்கும் வெறுத்து வந்தவர்கள் உதவி கேட்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? இயேசு என்ன செய்தார் என்பதை பாருங்கள். அவர் கேட்கிறான், அவள் மீது உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பார் என்று மிகவும் வேண்டிக் கொள்கிறான். அவர் அவனோட கூட போனார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி அவர்கள் போய்கொண்டிருக்கும் போதே இன்னொரு சம்பவம் நிகழ்கிறது. இதை இடைச்செருகல் சம்பவம் என்று சொல்லலாம். இன்னொரு பெண் அந்த கூட்டத்தின் மத்தியில் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். தனக்கு இருந்த சொத்து முழுவதையும் அவள் செலவழித்து விட்டார். 12 வருடங்கள் அவர் இரத்தப்போக்கு நிற்காமல் கஷ்டப்பட்டு வருகிறார். கொஞ்சமும் குறையவில்லை. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டால் என சுகம் கிடைக்கும் என்று சொன்னதாக நாம் பார்க்கிறோம். மூலமொழியில் இந்த இலக்கண அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால், அவள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தாள் என்று சொல்கிறது. தனக்கு சுகம் கிடைக்க வேண்டும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வேண்டும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வேண்டும், அப்படியாகிலும் எனக்கு சுகம் கிடைக்காதா என்று அவள் சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறாள். அப்படியே வந்து தொடவும் செய்தாள். உடனடியாக சுகமடைந்து விட்டாள். எனக்கு சுகம் கிடைத்து விட்டது என்கிற சந்தோஷத்தை அவள் முழுவதுமாக அனுபவிப்பதற்கு முன்னராக இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். ஏனென்றால் அவரிடத்தில் இந்த வல்லமை புறப்பட்டு சென்று அவளை சுகமாக்குகிறது. வஸ்திரம் அவளை சுகமாக்கவில்லை, அவர்தான் சுகமாக்குகிறார். மறுபடியும் ஒன்றை யோசிக்க வேண்டும். அன்றைக்கு காலையில் பிதா அவரிடத்தில் இதையெல்லாம் சொல்லியிருக்கலாம். அந்த சம்பவம் இப்பொழுது நிகழ்வதை அவள் பார்க்கிறார். யார் என்று கேட்டவுடனே அவளுக்கு பயம் உண்டாயிருந்திருக்க வேண்டும். அப்படித்தான் வேதாகம் சொல்கிறது. அவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். ஏன் இப்படி செய்தாய் என்று அவர் கோபப்பட்டிருக்க வேண்டுமா? கோபப்படுவாரா? இல்லை இல்லை.
இந்த தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. அவளை பார்த்து ஆறுதலாக வார்த்தை பேசுகிறார். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவளுக்கு சுகம் கொடுப்பது தேவனுக்கு பிரியம் என்பதை இயேசுவானவர் தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக அவளிடத்தில் சொல்லுகிறார். எவ்வளவு சந்தோஷமாக அவள் அந்த இடம் விட்டு சென்று இருக்க முடியும், யோசித்து பாருங்கள். இந்த ஆண்டவர் நம்மேல் மிகுந்த அன்புடையவர். நாம் ஒன்று கேட்டால் அவர் தராமல் இருக்க மாட்டார். நம்மை குணமாக்குவதே தேவனுக்கு பிரியம். இயேசு கோபப்பட்டிருப்பாரோ என்று அவள் நினைத்து பயந்தாள் என்றால் அது அவளுடைய உணர்வுகளால் எழுந்த காரணமற்ற கற்பனை. அவருடைய சரீரத்தை மட்டுமல்ல, அவருடைய ஆத்மாவையும் குணமாக்க இயேசு விரும்பினார். அதனால் தான் என்னை தொட்டது யார் என்று கேட்டு, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உனக்கு சமாதானம் உண்டாகி இருக்கிறது என்று சொன்னார். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் யவீருக்கு எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். என் மகள் சாக கிடக்கிறாள். இந்த சமயத்தில் இன்னொரு பெண் வந்து குறுக்கே வந்து என் மகளை சுகமாக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறாளே என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இயேசுவானவர் புறப்பட்டு யவீரோடு செல்வதற்கு முன்னதாக ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து ஆட்கள் வருகிறார்கள். உங்களுடைய மகள் இறந்து போய்விட்டார், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை இயேசு கேட்ட மாத்திரத்தில் ஜெப ஆலய தலைவனை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்கிறார். நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்று அங்கே கூடியிருந்த மக்களிடத்தில் சொல்கிறார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணிவிட்டு பேதுரு, யோவான், யாக்கோபு ஆகிய மூவரை மாத்திரம் கூட்டிக் கொண்டு உள்ளே சென்றார். அந்த குழந்தையின் பெற்றோரும் உள்ளே சென்றார்கள். உள்ளே சென்று பிள்ளையின் கையை பிடித்து தலிதா கூமி என்றார். தலிதா என்றால் சிறுபெண் என்று சொல்லலாம், குட்டி என்றும் சொல்லலாம். கூமி என்றால் எழுந்திரு என்று அர்த்தம். என்ன சொல்கிறார்? என் செல்ல குட்டியே, நீ எழுந்திரு என்று சொல்கிறார். எவ்வளவுக்கு பாசம் பாருங்கள். வேறு வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கலாம், ஆனால் ஏன் இந்த குட்டி என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்? அந்த குழந்தையின் மேல் இயேசுவுக்கு இருந்த பாசம் ஒரு செல்ல வார்த்தையை சொல்லி அவர் அவளை அழைக்கும்படியாக தூண்டியிருக்கிறது. என் செல்ல குட்டியே, நீ எழுந்திரு. எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் இந்த ஆண்டவர். அவள் உடனே எழுந்து நடந்தாள். அவளுக்கு 12 வயது என்று மார்க்கு பதிவு செய்கிறார். அவளுடைய தாயும் தகப்பனும் சீஷர்களும் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அது ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கேட்டலிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். வெளியே இருந்து வரும்போது அவள் சாகவில்லை என்று சொன்னார் அல்லவா? அது உண்மை என்பது போல நீங்கள் இருந்து விடுங்கள். நான் அவளை உயிரோடு எழுப்பியதாக யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு அவர் இன்னொன்றும் சொல்கிறார், அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள். பல நாட்கள் சுகவீனமாக இருந்ததுனால அவள் மிகுந்த பசியோடு இருந்திருப்பாள், ஒன்றும் சாப்பிட்டு இருக்க மாட்டாள். அவளுக்கு சாப்பாடு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். சின்ன சின்ன காரியங்களில் கூட என் ஆண்டவர் அக்கறை காட்டுகிறார். சுகம் கொடுத்தாயிற்று, வேற என்ன வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. அவருடைய தேவை என்னது என்பது அவருக்கு தெரியும். அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்கிறார். இந்த பகுதியில் வருகிற இடைச்செருகல் சம்பவத்திற்கும் அதை பொதிந்திருக்கிற சம்பவத்திற்கும் சில ஒற்றுமைகள் இருக்கின்றன. அவற்றை நாம் பார்க்க வேண்டும். 2 சம்பவங்களிலும் இயேசுவின் வார்த்தைகளை மக்கள் வினோதமாக பார்த்தார்கள். முதல் சம்பவத்தில் கூட்டம் அவரை நெருக்கி கொண்டிருக்கையில் என்னை தொட்டது யார் என்று கேட்டார். இவ்வளவு கூட்டம் இருக்கிறது, என்னை தொட்டது யார் என்று கேட்டால் என்ன அர்த்தம்? ஆம், வினோதமாகத்தான் பார்த்தார்கள். 2ஆம் சம்பவத்தில் மரித்து போன சிறுபெண்ணை பற்றி இவள் சாகவில்லை என்று சொன்னார். உடனே எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். இந்த 2 சம்பவத்திலும் அவரிடத்தில் நன்மை பெறுவதற்கு அந்த மக்கள் காட்டிய விசுவாசம்தான் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த 2 சம்பவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. முதல் சம்பவத்தில் இயேசு எதுவும் செய்ததாக தெரியவில்லை. அந்த பெண் தான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள், அவளுக்கு சுகமாகி விடுகிறது. ஆனால் 2ஆம் சம்பவத்தில் அவர் அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்து எழுந்திரு என்கிறார்.
நம்முடைய புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் செயல்படுவதாக தெரிந்தாலும் சரி, அது நமக்கு தெரியவிட்டாலும் சரி, நமக்கு அவருடைய உதவி வந்து சேரும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கின்றன என்பது அல்ல, இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பது தான் நமக்கு மிகவும் முக்கியமான காரியமாகும். சில சமயங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செயல்படுவதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவரை தேடினால் அவர் உங்களை நிச்சயமாக கைவிட மாட்டார். மூன்றாவது ஒரு கருத்தை நாம் பார்க்க வேண்டும். முதல் சம்பவத்தில் அந்த பெண் இயேசுவின் வஸ்திரத்தை தொடுகிறாள். இரண்டாம் சம்பவத்தில் தன் வீட்டிற்கு வந்து தன் மகளை தொடுமாறு இயேசுவிடம் ஜெபாலய தலைவன் கேட்கிறான். இயேசு வந்து அந்த பெண்ணின் கையை பிடித்து அவளை சுகமாக்குகிறார். எப்படி இருந்தாலும் நோயாளி குணமாகிறார். நாம் தொட்டாலும் சரி, அவர் தொட்டாலும் சரி, நம்முடைய விசுவாசம் வெளிப்பட்டால் போதும். நான்காவதாக இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். முதல் சம்பவத்தில் வருகிற பெண் மத உலகத்தில் முக்கியமானவள் இல்லை. திருச்சபையில் முக்கியமான இடம் அவளுக்கு இல்லை. அவள் ஒரு சாமானியமான பெண், சாதாரணமான பெண். இரண்டாம் சம்பவத்தில் வருகிற ஜெபாலய தலைவன் மத உலகத்தில் முக்கியமானவர். தேவன் நமக்கு உதவி செய்யும்போது சபையில் நமக்குள்ள செல்வாக்கையோ நம் சமுதாய அந்தஸ்தையோ அவர் பார்ப்பது இல்லை. யாராக இருந்தாலும் உதவி செய்கிறார். இன்றைக்கு தேவனத்தில் கேட்கிற நீங்கள் சபையில் முக்கியமானவராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, சமுதாயத்திலே முக்கியமானவராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. அந்த உணர்வோடு தேவனிடத்தில் கேளுங்கள், அவர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். நாம் இந்த உலகத்திற்கு முக்கியமானவர்களாக இருந்தாலும் முக்கியமற்றவர்களாக இருந்தாலும் நாம் எந்த விதத்தில் அவரை அணுகினாலும் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். சொல்வோமா, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. இயேசுவானவரை புறக்கணிக்கவும் செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள். அவருடைய சொந்த ஒரு நாசரேத், அங்கே இயேசுவை புறக்கணிக்கிறார்கள். ஜெபாலயத்தில் அவர் உபதேசம் பண்ண தொடங்கிய போது அவர்கள் அந்த உபதேசத்தை கவனிக்கவில்லை. இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது என்று கேள்வி எழுப்பினார்கள். அவரை சந்தேகப்படுகிறார்கள். நமக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்தோம், அவருடைய குடும்பத்தார் அவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று சொன்னார்கள். மதவாதிகளோ அவனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது என்று சொன்னார்கள். இப்போ சொந்த ஊருக்கு வந்தபோது அங்கேயும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை. இவன் தச்சன் அல்லவா? அவர் வெளிப்படையாக ஊழியம் செய்ய ஆரம்பித்த வரைக்கும் அவர் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தார் என்பதை இங்கே தான் நாம் பார்க்கிறோம். தச்சு வேலை செய்திருக்கிறார். மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடர்கள் அடைந்தார்கள். உங்களையும் கூட உங்கள் ஊரார், உங்கள் உறவினர்கள், உங்கள் சிநேகிதர்கள் உங்களை அசட்டை பண்ணலாம். இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் என்று பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே இன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்று சொல்கிறார். அப்படி யாராவது உங்களை கனவீனப்படுத்தும் போது இயேசு நடந்தது போல நடந்து கொள்ளுங்கள். அந்த இடத்தை விட்டு அகன்று விடுங்கள், அவ்வளவுதான். அவர்களை திட்டவோ அவர்களை சபிக்கவோ வேண்டாம். எதற்காக நாம் இதை செய்ய வேண்டும்? இயேசு அப்படித்தான் செய்தார். நாசரேத்து ஊரார் அவரை குறையாக பேசினது மாத்திரமல்ல, லூக்கா பதிவு செய்திருக்கிறார், அவரை கொலை செய்யவும் பார்த்தார்கள். ஆனால் அவர் அந்த இடம் விட்டு அகன்று போனார். இன்றைக்கு ஏதாவது ஒரு இடத்துல உங்களை அசட்டை பண்ணுகிறார்களா, உங்கள் வேதனைப்படுத்துகிறார்களா, அந்த இடத்தை விட்டு அகன்று விடுங்கள். அவர்களை சபிப்பதும் அவர்களை திட்டுவதும் நமக்கு எந்த விதத்திலும் பயன் தராது. நமக்குத்தான் அது வேதனை. உலகமும் உங்கள் வீட்டாரும் உங்களை அலட்சியம் பண்ணலாம், கவலைப்படாதீர்கள். இயேசுவையும் அப்படித்தான் நடத்தினார்கள். உங்கள் வேதனைகளை அவர் புரிந்து கொள்வார். அவரிடத்தில் ஜெபியுங்கள், அவர் நிச்சயமாக சரியான வழியை உங்களுக்கு காட்டுவார். அதற்கு பிறகு அப்போஸ்தலருக்கு இயேசு கொடுத்த பொறுப்பு என்ன என்பதை நாம் பார்ப்போம். 12 பேரையும் அவர் அழைத்து அவரிடத்தில் இயேசு 12 அழைத்து ஊழியத்திற்கு அனுப்புகிறார். அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கான அதிகாரம் கொடுக்கிறார். நோயாளிகளை சுகமாக்கும்படியாக சொல்கிறார். போகிற வழியிலே உங்களுக்கு பையை எடுத்து செல்ல வேண்டாம், அப்பத்தை எடுத்து செல்ல வேண்டாம்,
கச்சையில் காசை எடுத்து செல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏன்? இவையெல்லாம் இருந்தால்தானே பயணத்தில் நமக்கு உதவியாக இருக்கும். அந்த பைக்குள்ளாக சில பொருட்களை நாம் வைக்கலாம், அப்பத்தை நாம் கையில் வைத்திருக்கலாம், கச்சையிலே காசை கட்டி வைக்கலாம். ஆனால் எதுவுமே வேண்டாம், நீங்கள் போங்கள் என்று சொல்கிறார். பாதரட்சியை போட்டுக்கொள்ளுங்கள், அது போதும். மாற்று அங்கி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார். வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்றும் சொல்கிறார். இன்றைக்கு ஊழியத்தை ஆதாய தொழிலாக நான் நினைத்தேன் என்றால், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்படிப்பட்ட தன்மை என்னிடத்தில் காணப்படுகிறது என்றால், பணம் சம்பாதிப்பதற்காக ஊழியத்தை செய்கிறவனாக நான் இருந்தேன் என்றால் என்னுடைய நிலை என்ன ஆகும் என்பதை யோசித்து பாருங்கள். இயேசுவானுடைய கட்டளை, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. சில சமயங்களில் ஊழியக்காரர்களை விசுவாசிகள் தாங்க வேண்டும் என்பதற்காக விசுவாசிகள் கொடுக்கிறதை ஏற்றுக்கொள்வதிலே தவறு இல்லை. ஆனால் இவ்வளவு கொடுத்தால்தான் நான் இதை செய்வேன் என்று சொல்லும்போது தான் பிரச்சனை வருகிறது. ஊழியமானது காசுக்காக செய்யப்படுகிறது என்பதை அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. அதேபோல அவர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார்கள், பிசாசுகளை துரத்துகிறார்கள், நோயாளிகளுக்கு வியாதியிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார்கள். இவ்வாறு இந்த ஊழியக்காரர்கள் செய்வதை பற்றி ஏரோது ராஜா அறிந்தபோது, யோவான் ஸ்நானன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்று சொல்கிறான். யோவான் ஸ்நானனை பற்றி ஏரோது ராஜா சொன்ன இந்த கருத்தோடு இடைச்செருகல் சம்பவம் துவங்குகிறது. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டார். அப்பொழுது ஏரோதை நோக்கி, யோவான், நீர் செய்வது நியாயமல்ல என்று சொன்னார். அதனால் ஏரோது யோவானை காவலில் வைத்திருந்தார். இவ்வாறு யோவானை அவர் சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருந்த போதிலும் யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவர் என்று ஏரோது நம்பியதினாலே யோவானை ஏரோது பாதுகாப்போடு நடத்தி கொண்டார். அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான் என்று வேதாகமம் பதிவு செய்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் ஒரு விழா வருகிறது. விழாவிலே ஏரோதியாளின் மகள் நடனம் ஆடுகிறாள். நடனம் நன்றாக இருக்கிறது என்று பார்த்த ஏரோது, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான். அவள் உடனே தன் தாயிடத்தில் போய் கேட்கிறாள். அவளுடைய தாய், யோவான் ஸ்நானனுடைய தலை வேண்டும் என்று கேள் என்று சொல்லுகிறார். ஏரோது இதை எதிர்பார்க்கவில்லை. அவன் மிகவும் கவலைப்பட்டான். ஆனால் ஒரு ராஜா தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும், இன்னும் அநேக விருந்தாளிகள் கூடியிருக்கிறார்கள், அவர்கள் நிமித்தமாவது அவன் அப்படித்தான் செய்தாக வேண்டும் என்கிற ஒரு கட்டாய சூழ்நிலையில் மறுக்க மனதில்லாமல் யோவான் ஸ்நானனுடைய தலையை குய்து வருவாறு ஆளை அனுப்புகிறார். அது அப்படியே நடக்கிறது. யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இந்த சம்பவம் தான் இடைச்செருகல் சம்பவம். ஒரு பெரிய ஊழியக்காரர், ஸ்திரீரிடத்தில் பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானனை போல பெரியவன் வேறு எவரும் இல்லை என்று இயேசு தாமே சொல்லியிருக்கிறார். வருகிறவனாகிய எலியா இவன்தான் என்று கூட சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரனுடைய ஊழியம் அவருடைய சிறு வயதிலேயே நின்று விடுகிறது. ஒருவர் செய்கிற ஊழியம் தடைபட்டு விட்டதென்றால் நிச்சயமாக அந்த ஊழியத்தால் பயனடைகிறவர்கள் கவலைப்படத்தான் செய்வார்கள். ஆனால் இந்த சம்பவத்தை இடைச்செருகல் சம்பவமாக மார்க் எழுதியிருக்கிறார். அதற்கு காரணம் இருக்கிறது. ஒருவர் இறந்தாலும் இன்னும் பலர் அந்த ஊழியத்தை செய்வார்கள். யோவான் ஸ்நானனையும் அப்போஸ்தலர்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது யோவான் ஸ்நானன் எந்த அற்புதமும் செய்யவில்லை. அப்போஸ்தலர்களோ பெரிய அற்புதங்களை செய்தார்கள். அந்த அற்புதங்களையெல்லாம் சொல்லிவிட்டுத்தான் இந்த சம்பவத்தை மார்க் பதிவு செய்கிறார். ஆம், ஊழியத்தை செய்கிற ஒருவர் இறந்தாலும் இன்னும் பலரை தேவன் எழுப்புவார்.
தேவனால் முடியாதது என்று எதுவும் இல்லை. ஊழியக்காரனும் தான் மிகவும் முக்கியம் என்று நினைக்கவே கூடாது. நான் இந்த வேலையை செய்யவில்லை என்றால் யார் செய்வார்கள் என்று யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. விசுவாசிகளும் எந்த ஊழியக்காரனையும் இவ்வாறு சார்ந்திருக்கக்கூடாது. அவர் உயிரோடு இருந்து ஊழியம் செய்கிற காலத்தில் ஊழியத்தின் பலன்களை நாம் அனுபவிக்கலாம். ஆனால் அவருக்கு ஏதாவது நேரிட்டு விட்டதென்றால் இன்னும் பலரை தேவன் எழுப்புவார். எனவே நம்முடைய கவனம் இந்த ஊழியக்காரன் மேல் அல்ல. இந்த ஊழியக்காரன் யாரை பற்றி பேசுகிறானோ அந்த இயேசுவும் தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் தான் முக்கியமே தவிர இந்த ஊழியக்காரன் முக்கியமில்லை. எனக்கு சோமில்லாமல் போனபோது சோமடைந்த பிறகு என்னோடு தொடர்பு கொண்ட பலர் என்னிடத்தில், நீங்கள் எங்களுக்கு வேண்டும், எனவே உங்கள் உடலை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நான் உங்களுக்கு தேவையில்லை, இயேசுதான் உங்களுக்கு தேவை. நான் இல்லாவிட்டாலும் இயேசு இன்னும் 1000 பேரை வைத்து இந்த வேலையை செய்வார். என்னுடைய ஜெபமெல்லாம், ஆண்டவரை ஊழியம் செய்வதற்கு பலரை எழுப்புங்கள் என்பது தான், ஆயிரக்கணக்கானவரை எழுப்புங்கள் என்பது தான். இன்றைக்கு நமக்கு ஆட்கள் தேவை. தேவனால் அதை செய்ய முடியும். நீங்கள் உங்களை இயேசுக்கு ஒப்புக் கொடுங்களேன். இயேசு உங்களை வைத்து பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கட்டும். ஒரு மனிதன் அல்ல, எந்த மனிதனும் அல்ல, தேவனே முக்கியமானவர். இந்த சம்பவம் சொல்லப்பட்ட பிறகு அப்போஸ்தலருடைய ஊழிய செய்தி தொடர்கிறது பாருங்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவினிடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்தவைகள் உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். ஆம், யோவான் ஸ்நானர் மரித்தாலும் அந்த ஊழியத்தை செய்வதற்கு இங்கே 12 பேர் ஆயத்தமாக இருந்தார்கள். ஒரு தனிநபர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் தேவ ஊழியம் அவரை சார்ந்தது இல்லவே இல்லை. ஒரு நபருடைய ஊழியம் முடிவு பெறும்போது அந்த வேலையை செய்ய இன்னும் பலர் எழுப்புவார்கள். அவர்கள் இன்னும் பெரிய வேலைகளை செய்யலாம். உங்களுக்கு பிரியமான ஊழியக்காரர்கள் ஈடூழி காலம் வாழ்ந்து இந்த ஊழியத்தை செய்யட்டும். தேவனுக்கும் அதுதான் பிரியம். ஒருவேளை அவருடைய நன்மைக்காக தேவன் அவரை இடையிலேயே எடுத்துக்கொள்வதற்கு சித்தமானால் மனம் சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் மேல் அக்கறையுள்ள உங்கள் தேவன் இருக்கிறார். அவர் வேற வழியில் தம்மை பற்றி உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த மேசியா வித்தியாசமான மேசியாவாக இருக்கிறார். அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசுவானவர் களைப்பான இன்னொரு நாளில் வனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராயிருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாமல் இருந்தது என்று மார்க் பதிவு செய்திருக்கிறார். அவர்கள் அப்படி தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர் புறப்பட்டு போகிறது ஜனங்கள் கண்டார்கள். பக்கத்தில் இருக்கிற படத்தை பாருங்கள். கலிலேய கடலின் வடப்பகுதி அது. கப்பர்நகூம் பகுதியிலிருந்து ஓய்வெடுப்பதற்காக அடுத்த பகுதிக்கு அவர் செல்கிறார். அப்பொழுது இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவரை அறிந்த அநேகர், அவர் எங்கே போவார் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் வசனம் இவ்வாறு சொல்கிறது, அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் போய் இறங்குவதற்கு முன்னராக இவர்கள் அங்கே வந்து சேர்ந்து விடுகிறார்கள். கால்நடையாய் என்று நாம் வாசிக்கிறோம். படகு போகிற வேகத்தை விட இவர்கள் நடந்த வேகம் பெரியதாக இருந்திருக்கிறது. மக்களுக்கு எவ்வளவு வாஞ்சை! ஆனால் பல சமயங்களில் நாம் யோசித்து பார்க்கும்போது இவருடைய வாஞ்சை இந்த உலகத்திற்கானதாக இருந்தது என்பதுதான் வேதனை. நாமும் கூட தேவனை எதற்காக தேடுகிறோம்? எனக்கு நல்ல வேலை வேண்டும், எனக்கு நல்ல வருமானம் வேண்டும், எனக்கு வீடு வேண்டும், சகல வசதிகளும் வேண்டும். இதற்காக தேவனை தேடுகிறோமா? அல்லது இயேசுவின் மேல் இருக்கிற பாசத்தினாலே இயேசுவை தேடுகிறோமா? அங்கே நடந்தது என்ன என்பதையும் நாம் பார்ப்போம். இயேசு கரையில் இறங்கிய போது ஏற்கனவே அங்கே கூட்டம் வந்து விடுகிறது. அவர்களை பார்த்தபோது மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல இவர்கள் இருக்கிறார்களே என்று மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். நேரம் போய்கொண்டே இருக்கிறது.
அந்த இடத்துல சாப்பாடு கிடைக்காததுனால ஒரு சிறுவன் கொண்டு வந்திருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து கிட்டத்தட்ட 5000 பேருக்கு அவர் உணவு கொடுக்கிறார். பீத்து பீத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார், வந்து கொண்டே இருக்கிறது. அக்ஷய பாத்திரம் போல அங்கே சம்பவம் நிகழ்கிறது. வசனம் சொல்கிறது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்பதை இன்னொரு வார்த்தை நமக்கு காட்டுகிறது. அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். எந்த குறைவும் இல்லை. யாருக்காவது இன்னும் பசிக்கிறதா என்றால் அங்கே அப்பமும் மீனும் இருக்கிறது என்று ஆண்டவர் காட்டுகிறார். எந்த குறைவும் இல்லாமல் உங்களை போஷிப்பதற்கு தேவனால் முடியும். ஆனால் அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள்? இப்படிப்பட்ட ஒருவர் ராஜாவாக ஆகிவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். சீடர்களுக்கு கூட அந்த ஆசை இருந்திருக்கலாம். இவர் ராஜாவாக ஆகிவிட்டால் நாம் தானே மந்திரி சபை, அதில் வலது பக்கம் இடது பக்கத்திற்கு போட்டி போடுவதற்கும் ஆட்கள் காத்திருந்தார்கள். இந்த சம்பவம் நமக்கு ஒன்றை உணர்த்துகிறது. இயேசு சொல்வதை கேட்க நாம் அவரை தேடினால் நம் தேவைகளை சந்திக்க அவர் வழி தேடுவார். எதற்காக நாம் அவரை தேடுகிறோம் என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது. இவரை ராஜாவாக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். சீடர்களுக்கும் அதில் பங்கு இருக்கிறது என்பது என்று யூகித்த இயேசு அவர்களை படவிலே ஏற்றி, நீங்கள் அக்கறைக்கு போங்கள், நான் பிறகு வருகிறேன் என்று அவர்களை அனுப்பிவிடுகிறார். துரிதப்படுத்தி அனுப்பிவிடுகிறார். அதற்கு பிறகு ஜெபம் பண்ணும்படி அவர் மலையின் மேல் ஏறினார். அவருக்கு மனது கஷ்டமாக இருந்திருக்க வேண்டும். சீஷர்களும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஏங்கியிருப்பார். சாயங்காலம் ஆயிற்று. படகு நடுக்கடலில் இருக்கிறது. அவர் கரையில் தனிமையாக இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது காற்று பலமாக வீசுகிறது. தண்டு வலிக்கிறதில் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். இயேசுவுக்கு அது தெரிகிறது. ஏதும் சொல்கிறது, அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். வந்தவர் நேரடியாக படகுக்கு செல்லவில்லை, அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். புறப்பட்டதே அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை பார்த்துத்தான். ஆனால் அருகில் வந்த பிறகு நேரடியாக படகுக்கு செல்லாமல் கடந்து போகிறது போல காண்பிக்கிறார். இதற்கு அவர்கள் அவரை தேட வேண்டும். அவர்களுக்கு அவரை பார்ப்பதில் விருப்பம் இருக்க வேண்டும். அவர்கள் கத்துகிறார்கள், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்லி படகின் அருகே வருகிறார். படகில் ஏறுகிறார். அவர் ஏறிய மாத்திரத்தில் காற்று அமர்ந்தது. அவர்கள் மிகவும் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த பாடத்தின் துவக்கத்தில் அவர் படவில் இருந்த சமயத்திலும் கூட படவை காற்று அலைக்கழித்தது. இங்கே அவர் படவில் ஏறின மாத்திரத்தில் காற்று அமர்ந்து விட்டது. காற்று வீசினாலும் சரி, காற்று அமர்ந்திருந்தாலும் சரி, உங்கள் படகில் உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் கரையில் இறங்கிய போது சுற்றுப்புறம் எங்கும் ஓடி தெரிந்து பிணியாளிகளை படுக்கைகள் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களிலெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். எதற்காக வருகிறார்கள்? வியாதி சுகமாக வேண்டும். இயேசுவும் களைப்பில்லாமல் வியாதிகளை சுகமாக்குகிறார். ஒன்றை நாம் மறக்கக்கூடாது. தேவன் நம்மை கடந்து போகிறவர் போல காணப்பட்டாலும் நமக்கு உதவி செய்யவே அவர் வருகிறார். அவரை நாம் கூப்பிடுவோமா? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நோயாளிகள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். இயேசுவிடத்திலே நீங்கள் செல்லும்போது நீங்கள் சுயநலத்தோடு இந்த உலகத்திற்காக கேட்டாலும் அவர் உங்களுக்கு உதவி செய்யத்தான் செய்கிறார். ஆனால் அவர் விரும்புவதெல்லாம் நாம் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்காக அவர்களிடத்தில் வேண்ட வேண்டும் என்பது தான். இந்த உலகத்தில் எந்த குறைவும் இல்லாமல் உங்களை அவர் பார்த்துக் கொள்வார். ஜான் ஃப்ரெண்ட்ஸ் என்று ஒருவர் இருந்தார். மார்ட்டின் லூதருக்கு அவர் நண்பர். பேரரசர் 5ஆம் சார்லஸை ஏதோ ஒரு காரணத்தினாலே இவர் வருத்தப்படுத்தி விடுகிறார். எனவே இவரை கைது செய்து வருமாறு ஒரு படையை 5ஆம் சார்லஸ் அனுப்புகிறார். ஐயோ ஆண்டவரே, நீர் உதவி செய்யவிட்டால் நான் என்ன ஆவேன் என்று தெரியவில்லையே என்று இவர் ஜெபிக்கிறார். ஜெபித்த போது தேவனுடைய சத்தம் கேட்டது.
நீ உன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு தெருவில் நட. உனக்கு எதிராக ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டின் கதவு திறந்திருக்கும். எந்த வீட்டின் கதவு திறந்திருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளாக உள்ளே நுழை. இங்கே ஒரு பரணி இருக்கிறது, அந்த பரணியில் ஏறு, ஒழிந்துகொள். போகும்போது கொஞ்சம் ரொட்டி கொண்டு போ என்று சொன்னாராம். அப்படியே கொஞ்சம் ரொட்டி எடுத்துக்கொண்டு தெருவில் நடந்து சென்றார். ஒரு வீடு திறந்திருந்தது, உள்ளே நுழைந்தார். ஆட்கள் யாரும் இல்லை. அங்கே பரணி இருந்தது. எனவே பரணியில் ஏறி ஒளிந்து கொண்டார். மறுநாள் இந்த ரொட்டி மாத்திரம் நமக்கு போதுமா எப்படி என்று அவர் யோசித்து கொண்டிருந்த போது ஒரு கோழி வந்தது, முட்டை போட்டது. உங்களுக்கு தெரியும், கோழி முட்டை போட்டு விட்டு கத்தும். அப்படி எதுவும் இது கத்தவில்லை, அமைதியாக சென்று விட்டது. ஏன்னா அந்த முட்டையை உடைத்தவர் சாப்பிட்டார், கொஞ்சம் ரொட்டியும் சாப்பிட்டார். இப்படி 14 நாட்கள் நடந்தன. 14 நாட்களும் அந்த கோழி வந்து முட்டையிட்டு விட்டு சென்று கொண்டிருந்தது. இவருக்கு ஒரே ஆச்சரியம், வருகிறது, முட்டை போடுகிறது, சத்தமில்லாமல் போய்விடுகிறது என்று ஆச்சரியப்பட்டார். 15வது நாள் வரவில்லை. என்ன இன்னைக்கு கோழியை காணவில்லை என்று அவர் யோசித்து கொண்டிருந்த போது வெளியே சத்தம் கேட்கிறது, மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். 5ஆம் சார்ல்ஸின் படை சென்று விட்டது. இந்த சத்தம் கேட்ட மாத்திரத்தில் இனி கோழி வராது என்பதை புரிந்து கொண்ட ஜான் பிரென்ஸ் உடனடியாக கீழே இறங்கி வெளியேறி தன்னுடைய வீட்டிற்கு செல்கிறார். தேவன் எப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்ய வல்லவர் என்று பாருங்கள். அது அதிசயமாக தெரிகிறதோ அது தெரியவில்லையோ அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு உதவி செய்வதே இந்த தேவனுக்கு தெரியும். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களுக்காக எல்லாவற்றையும் கவனித்து வருகிற எங்கள் அன்புள்ள பிதாவே, உங்களுடைய முன்னேற்பாடுகள் அதிசயமானவைகள். இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் உம்முடைய திட்டப்படியே ஆங்காங்கே சென்ற மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். அதை விட நாங்கள் அதிகமாக செய்ய தகுந்த விதத்தில் நீர் எங்களுக்கு தேவையானவைகளை சந்தித்தரலும் எங்களை வழிநடத்தும். நீங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.